மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகரம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா? இளிச்சவாய்கன்னு பேர். இவங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றதுனாக்க, அப்பா எச்ச கையில காக்கா ஓட்டாத அளவுக்கு ரொம்ப விவரமான ஆளுங்கன்னு மற்றவங்க கிட்ட பெயர் இருந்தாலும், உண்மைக்கும் பார்த்தா ஏமாளிகள் அப்படின்னாக்க மகர ராசி பேரை எழுதி வச்சுக்கலாம். இப்போ இதை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உடனே என் மேல கோவப்படுவீங்க. ஏன்னா நான் ஏமாளிங்களா, நாங்க அப்படியா இப்படியான்னு. உண்மைங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. உண்மையா நேர்மையா நடந்துப்பீங்க. ஒருத்தவங்களுடைய தப்பை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அது சொல்லக்கூடிய விதம் மற்றவங்களுடைய தப்பை வந்துட்டு கண்டிப்பீங்க. ஆனா தடுக்க முடியாது. ஏன் நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டா கூட நிறைய பேர் வந்து பார்த்தானாக்கா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அது தடுக்க முடியாம அது பெரிய பிரச்சனைக்கு போயிடும். அந்த இடத்துல தேவையில்லாம நம்ம புலம்புற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் ஆனா ஓகே இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய தப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியாம உங்க தலையில கை வச்சு நல்லா மாவரைச்சிருப்பாங்க, மண் அள்ளி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஏமாந்துருப்பீங்க. இப்ப ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஏமாந்த வழிகளும் வேதனையும் உங்க வாழ்க்கையை பல வருடங்களுக்கு பின்னாடி நோக்கி போட்டுருச்சு. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு விடுங்க. இப்படி எவ்வளவுதான் ஏமாந்தாலும், எவ்வளவுதான் மற்றவங்களால துன்புறுத்தப்பட்டாலும், தொலைக்கப்பட்டாலும், அசிங்கப்படுத்தப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும் மகர ராசிக்காரங்க ஒரே விஷயத்தை மட்டும் நினைப்பாங்க. எனக்கு எவ்வளவு வேணா கஷ்டம், இன்னைக்கு என்ன நீ ஏமாத்திட்டியா, இன்னும் எத்தனை வருஷம் நீ நல்லா இருந்துட போற, இதை ஒண்ணு சொல்லியே உங்க மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டு இருக்கீங்க. உண்மையா உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம். ஏன் தெரியுங்களா? இந்த விஷயம் தெரியாம தான் நிறைய பேர் வந்துட்டு தோத்துட்டோம் அப்படின்னாக்க உடனே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க, தப்பான வழிகளுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனா மகரம் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இன்னைக்கு இல்லை என்ன, நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம். இன்னைக்கு நமக்கு கிடைக்கல என்ன, நாளைக்கு கண்டிப்பா கடவுள் நம்ம கொடுப்பாருன்றத ஆன்மீக சிந்தனையோட மனசை ஈடுபடுத்தி கடவுள்கிட்ட மட்டுமே மனசை ஒப்படைச்சிட்டு மற்ற எந்த ஒரு மனுஷனுக்கோ மக்களுக்கோ அடிப்பணியாம வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி. அப்போ மகர ராசிக்காரங்க வேஸ்ட் தான் போலையே அப்படின்னு யாராச்சும் சொன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உண்மையா பேசுறவங்களும் உண்மையா இருக்கிறவங்களும் வேஸ்ட்ன்னு சொன்னா நம்ம என்னங்க சொல்ல முடியும்? அப்படி வேஸ்டாவே இருந்துட்டு போறோம் மகர ராசிக்காரங்க. நாங்கள் இதுதான் யோசிப்போம். பரவாயில்ல, நீலாம் ஒன்றும் எனக்கு வந்து ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் ஒன்றும் வாழ்க்கையை வாழ போறதில்லை, எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். இப்படிதான் மகரம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா மகரத்திற்குன்னு ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா? சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எங்கேயும் சரி எதுலயும் சரி முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கிடையாது, மற்றவங்களை கீழே தள்ளி கிடையாது. உண்மையா உழைப்பை நம்பி உயர்வை நம்பி பயணம் பண்றவங்க, கடினமான உழைப்பை போட்டு உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்றேங்க, சிரிச்ச முகத்தோட சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. எதிர்கொள்வது மட்டும் இல்லையே, வெற்றியும் கொள்வாங்க. வருத்தங்களை மனசுல மறைத்து வாழும் மகர ராசி. நேரம் என்ன காலம் என்ன, கடவுளே நமக்கு துணை வருனாக்கா கடினமா உழைக்கணும்ப்பா. கடினமான உழைப்பால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிச்சயமா முன்னுக்கு வர முடியுன்றத ஆழமா நம்பக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள், உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களான நம்மளுடைய மகர ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாற போகுது. மகர ராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க. மே 16ஆம் தேதியில இருந்து இது உங்களுக்கு நடக்கும். அது என்னம்மா மே 16? சொல்றேன். ஒரு உறவுன்னு சொன்னலையா, அந்த உறவால உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னலையா, யாரா இருக்கும்? ஏன் சொந்த பந்தம்லாம் என்னை வந்துட்டு இன்னும் எந்த அளவுக்கு கீழே இறக்க முடியுமோ, இன்னும் எந்த அளவுக்கு நான் வந்து மண்ணோட மண்ணா போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. எந்த உறவு என்னை வந்து தூக்கி பிடிக்க போகுது, எந்த உறவு எனக்கு ஆறுதல் சொல்ல போகுது, அரவணைச்சு நிற்க போகுது, இப்படி புலம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். நவகிரகங்களையே முழு சுபகிரகம் மங்களகரமான ஒருத்தர் அப்படின்னா யாரும் சொல்லுவோம்? குரு பகவான். இவர் தாங்க உங்களுக்கு ஒரு உறவா வராரு. உங்க கையை பிடிச்சிக்கிட்டு மகர ராசிக்காரே அழாதீங்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கிறார். மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமா நின்னாலும் நான் உனக்கு சாதகமா இருக்கேன், மற்றவங்களுக்கு பகையே வந்தாலும் நான் உன்னை பாதுகாத்து நிற்கிறேன்னு வரார். அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவரால் தான் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இல்லையா, ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இவரை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குருனா ஃபர்ஸ்ட் யாருங்க? அப்படி என்ன இவரு நவகிரகங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரகமா இருந்தா மட்டும் நல்லவங்களா என்ன கெட்டவங்களை தடுக்க முடியுது இல்லையா? ஆனா இவர் தடுப்பார். என்னதான் சாதுவான அமைப்புல இருந்தாலும் இவரு மற்றவங்க என்னதான் பாதகமான விஷயங்களை பண்ணும் போதுமே இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 அம்சங்களாக படைச்சார். பிரம்மதேவர் வந்து படிப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார்.
அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு, அசுர குலம் உருவாச்சு. அந்த 7 ரிஷிகள்ல ஆங்கிரிஷ முனியோடைய மகன் தான் இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம் என்ற அமைப்பையும் பெருமையும் பெற்றவர் ஒரே கிரகம் இவர் தான். பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவன். நம்முடைய வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயத்துக்கு இவர் தான் காரணகர்த்தா. அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம், இரண்டாவது சொல்லக்கூடியது வந்து புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம். இது இரண்டையுமே அளிக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு பகவான். அப்போ இவரால் இந்த 2 விஷயத்தை மட்டும் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம், இது போன்ற எல்லாத்துக்குமே குருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான். இவருடைய அருள் இருந்தா போதும், இந்த துறைகள்ல கூட நீங்க பிரகாசிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல மனுஷன் வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய கட்டமைப்பு எங்க இருக்குன்னா திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமானது திருமணம். ஸோ இந்த திருமணம் நடக்குதுனாவே இந்த குரு பகவானுடைய அருள் தேவை. ஒருத்தங்க வந்து ஜாதகம் தூக்கிட்டு வந்து எங்களுக்கு நிற்கிறாங்கம்மா, என்ன பண்ணாலும் சரி என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ திருமணம் நடக்கல, அது இல்லை இது இல்லை, எனக்கே திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க திருமண தடைகளை நோக்கி, குழந்தை பேர் கிடைக்கலன்னு நோக்கி ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தா முதல்ல நாங்க பார்க்கக்கூடியது குரு பகவான் எங்க இருக்கார், அவருடைய பார்வை எங்கெங்க விழுது, எதனால திருமணம் தடைப்படுது, இதற்கு என்ன பரிகாரம், இப்படி இவருடைய அமைப்பை பொறுத்து தான் இந்த 2 யோகங்களுக்கான பலன்களை நாங்கள் கணிச்சு சொல்லுவோம், பரிகாரமும் சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையின் பலமே இவர் கொடுத்தாதான். இதோட இவருடைய அருள் இருந்துட்டா போதும், எப்பேற்பட்ட கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க, அதுல வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இதான் மாதிரி சொன்னேன். என்ன இருந்தாலும் போப்பா குரு இருக்காரு பார்த்துப்பாரு. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு வலிமை பொருந்திய நம்முடைய குரு பகவான் திருக்கண்ட பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு பலன் தரப்போற. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அலைச்சலும் வேலை சுமையும் கொடுத்தாலும் குருவுடைய திருவருள் பார்வை இருக்கிறதால உங்களுக்கு பல விதங்கள்ல ஆதாயங்களை அளிப்பதாக அமைஞ்சிருக்காரு. அதாவது இந்த குரு பகவானுடைய பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது. பல வழிகள்ல பல வகைகள்ல பண வரவு உண்டு. எல்லா விஷயங்கள்லயுமே வெற்றி உண்டு. பேச்சுகள்ல நிதானம் பிறக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிட்ட இருந்த சந்தேகம் தீரப்போகுது. தாம்பத்தியம் இனிக்கும். ஆனா எக்கார்ந்த கொண்டும் தொழிலையோ குடும்பத்திலேயோ கணவன் மனைவி உறவுலையோ எந்த விஷயத்திலுமே 3ஆம் நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. எக்கார்ந்த கொண்டும் 3வது மனுஷங்களை அனுமதிக்காதீங்க. அடுத்த ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உத்தியோகத்துல அதிரடி முன்னேற்றம் உண்டு. மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும். என்னதான் பணி சுமை இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுக்கே தெரியாம அலுவலகத்துல கொடுக்கல் வாங்கல்ல இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு சொல்ற மகர ராசிக்கு என்னன்னைக்குமே கொடுக்கல் வாங்கல் செட்டே ஆகாது. ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க. நீங்க விவரமான ஆட்கள் தான், ஆனா உங்களுக்கு மற்றவங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு விவரம் பத்தாது, புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே போல வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. மற்றபடி கௌரவ பதவிகள் உங்களை தேடிக்கிட்டு வரும். அலுவலக ரீதியா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு கூடும். ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துமே குரு பார்க்கிறாரு. வீடு வாங்குறது கட்டுறது எல்லாமே நல்லபடியா நிறைவேறும். அறகுறையா நின்று போன கட்டிட பணிகளை கூட இப்ப முழு மூச்சோட கட்டி முடிச்சிருவீங்க. கட்டிட அனுமதி, வங்கி கடன் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். அதே போல மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரும். அதே போல கல்வியில உங்களை மேம்படுத்தி கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். தள்ளி போன முன்னாடி சொன்ன மாதிரிதான் மகனுக்கோ மகளுக்கோ விஐபிகளுடைய முன்னிலையில திருமணத்தை நடத்துவீங்க. சம்பந்தியுடன் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா முதல்ல பேசி தீர்க்க பாரு. ஓகேங்களா? அடுத்த அரசியல்வாதியில பட்டிருக்கும் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக போறீங்க. அடுத்தவங்களை பத்தி புகார் கூறாம முன்னேறதுக்கான வழியை மட்டும் பாரு. உடைய முயற்சிகள் ஆலோசனைகளை முன் வச்சு வெற்றி பெறுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. அடுத்த குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உடைய ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்துல 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில அக்கறை காட்டுங்க. வாகனம் அடிக்கடி செலவு வைக்குமே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். அதே நேரத்துல திடீர் பண வரவு இருக்கும். செலவு வந்தா செஞ்சுட்டு போ. நீ ₹1 செலவு பண்ணினாக்க 10 ரூபா உனக்கு வரும். அதே மாதிரி வியாபார வகையில லாபம் உண்டு. சிலருக்கு ஷேர் மூலம் பணம் வரும். அட மகர ராசிக்காரங்க, கூலி வேலை செய்யறமா, எனக்குலாம் நீ சொல்றதுலாம் பொருத்தமா ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அதுல கூட திடீர் அதிர்ஷ்டம் வரும். கூலி வேலை செஞ்சுட்டீங்களா, திடீர்னு ஒரு கடை கண்ணு போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு சொத்து பத்து வாங்கி வந்து விவசாயம் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது வகையில முன்னேற்றம் இருக்கு, பணவரவு இருக்கு. அதே போல புதிய பங்குதாரர்களுக்கும் பழைய பங்குதாரர்களுக்கும் இடையே கருத்து முதல்ல இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு வளர விடாம பார்த்து சரி செஞ்சு பாருங்க.
நமக்கு வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் அவருடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீர்க்க பாருங்க. இது வந்து கூட்டுத்தொழில் செய்யறவங்களுக்கு. அடுத்து ராகுடைய நட்சத்திரம் 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்கள்ல வெளியில சொல்லாம பாத்துக்கோங்க. அமைதியா இருந்து செயல்பட பாருங்க. திடீர் செலவுகள் இருக்கும். கண் வலி, கண் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் செலுத்தணும். அதே போல மனைவி மற்றும் தாய் இவங்களுடைய ஆரோக்கியத்திலுமே அக்கறை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தா உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கூடிய நேரம் பார்த்தோன்னாக்கா 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் பயணிக்கிறதுனால திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. இளைய உடன்பிறப்புகளால நல்லது நடக்கும். அவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க. அறகுறையா நின்று போன வீட்டை முழுமையா கட்டி முடிப்பீங்க. கிரகப்பிரவேசம் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அடுத்த குரு பகவான் 18/10/2025 இருந்து 5/12/2025 வரைக்கும் பயணிக்கிறதுனால அரசு காரியங்கள் உடனடியாக முடியும். எதிர்பாராத பணம் கைக்கு வரும். சிலர் வந்து வீட்டை விரிவுபடுத்துவீங்க. அடுத்த குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்கும் வக்ர கதியில இருக்கிறதுனால தடைகள் உடைப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை கேட்டறிந்து பூட்டு செஞ்சு கொடுப்பீங்க. சொத்துக்களை வாங்குவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா சொத்து சம்பந்தமா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பழைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். இதை தாண்டி வியாபாரம், சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்தவரை நம்பி அகலக்கால வைக்கவே கூடாது. பெரிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. சிறு முதலீடுகளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய முதலீடுகளே பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க. போட்டிகள் அதிகமாகும். இப்படி கனிவான பேச்சியால கஸ்டமர்ஸ் வந்து நீங்க தக்க வச்சுப்பீங்க. கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகும். இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் இது மூலம் ஆதாயம் உண்டு. புதிய துறைகள்ல இறங்க வேணாம். இந்த நேரத்தில் மகர ராசி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தெரிஞ்ச தொழில விட்டவனம் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனம் கெட்டான். ஸோ அந்த மாதிரி தெரியாத எந்த விஷயத்தையும் இறங்கிடாதீங்க, தோற்றுறாதீங்க. அதே போல உங்ககிட்ட பங்குதாரர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எடுத்தஞ்சு பேசினாலும் ஆத்திரப்படாதீங்க. சைலண்டா இருங்க பாருங்க. அவங்களே வந்து அடங்கிடுவாங்க. தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல வேலை அதிகமாகும். மேலதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும். ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல பதவி சம்பள உயர்வு தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல உங்களுக்கு அழைப்பு வரும். கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் உற்சாகத்துறை காணப்பட போறீங்க. கலைஞர்களுக்கு அரசு பாராட்டுகள் உண்டுங்க. ஒட்டு மொத்தமா இந்த குரு பேச்சுங்கிறது புதிய புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய இலக்கை எட்டி பிடிக்க அதீத அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்திருக்கு. இது பயன்படுத்த மட்டும் மகரத்துடைய வேலை. என்ன பண்ணும்? பேச்சுகளை மட்டும் நிதானம் இருக்கணும். செயல்பாடுகள் நிதானம் இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. குறிப்பா பண விஷயத்துல சுத்தமா நம்பாதீங்க. அது யாரா வேணா இருந்துட்டு போடும். கூட போறவங்கள, பெத்தவங்கள, கட்டினவங்களோ, நம்ம பெத்தவங்களோ யாராக இருந்தாலும் சரி, பணமா பக்கம் வராத அப்படின்னு ஒதுக்கி வைங்க. சரிங்க, இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரனா குரு தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ மகர ராசியில கூட ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள்? வெளிப்படையாக பேச வரும் மகர ராசிக்கு அதுல கூடிய உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் சரி எச்சரிக்கையா செய்யுங்க. இவரால நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது. முயற்சிகள் வெற்றியாக மாறும். திருமண தடைகள் விலகுது. வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? முயற்சிகள் வெற்றியாக மாறும். சொத்து, சுகம், செல்வம், செல்வாக்கோடு வாழ வைக்கிறார். வாழ்க்கையோட பிரச்சனைகள் எல்லாமே மறையுது. உடல் பாதிப்புகள் விலகுது. செலவுகள் குறையுது. உற்சாகத்துக்கு குறைவு இருக்காது. எந்த ஒரு விஷயத்தாலும் சரி அதுல இருந்து நாட்டம் அதிகமாகும். தொழிலாம் முன்னேறி போவீங்க. எதிரியுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது அடங்கி போகும். பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே மாறுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது அந்யோன்யமா சிறப்பா இருக்க போகுது. உறவுக்காரங்களாம் உங்ககிட்ட ஆதரவா இருக்க போறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. குடும்பம், தொழில் இந்த நெருக்கடிகள் விலகுது. வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. வியாபாரம் முன்னேற்ற பெறும். உடல்நிலை சீராகும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துல தொடர் அதிர்ஷ்டம் இருக்கும். தொழில முன்னேற்றம் பெற மாதிரி தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி பெறும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். பணியர்களுக்கு தனியார் துறை, அரசாங்க துறை, ஆண்களோ பெண்களோ ஒருத்தர்கள் கைட்டி சம்பளம் வாங்கினாலும் சரி எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். வரவிட செலவு அதிகமாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வரவிட செலவு அதிகமா அப்படின்னு பயப்பட வேணாம். அந்த செலவுகள் சுப செலவுகள், கல்யாணம், காது குத்து, திருமணம், சீமந்தம் இந்த மாதிரி செலவுகளா தான் இருக்கும். பயப்பட வேணாம். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா பொதுப்படியா இந்த ராகுடன் சேர்த்து சனி பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி, சூரிய பகவானும் சரி இவங்களுமே அவங்களுடைய சஞ்சார நிலையினால உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குறாங்க. அது தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில் மீது அக்கறை அதிகமாக தொழில் விரிவு செய்ய முயற்சி செய்வீங்க. ஜுவல்லரி, உணவு தானியம், அழகு சாதனம், கவரிங், ஃபேன்சி ஸ்டோர், வாகன விற்பனை, உதிரி பாகங்கள், ஸ்டேஷனரி, ஆன்லைன் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், கம்ப்யூட்டர், சின்னத்திரை, வலைதளம், பதிப்பகம் தொழிலில் வளர்ச்சி அடைய போறீங்க. பொதுவாகவே வந்து தொழில் செய்யறவங்களுக்கு அது எந்த தொழிலாக வேணா இருக்குங்க. நடைபாதை வியாபாரம் கூட பண்ணிட்டு போங்க. நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாளர்கள் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி பணியிடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. உங்கள் திறமைக்கும் மரியாதை உண்டாகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதிய பொருட்கள் கைக்கு வரும். அரசு வேலைகளுக்கு அதிகாரியுடைய ஆதரவு உண்டாகும். பணியில் ஏற்பட்ட வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த உங்களுடைய பார்வையினால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பணிபுரிய இடங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. திருமண வயதில் இருக்கிற மாங்கல்யம் கழுத்தில் ஏறும். குழந்தை பேர் கிடைக்கும். கணவருடைய அன்பால பொன் பொருள் சேரும். சுயத்தொழில் செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உறவுக்காக மத்தியிலே செல்வாக்கு உண்டாகுது. அடுத்த கல்வியை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் கொடுத்து போட்டித் தேர்வுகள் பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளி மாநிலத்துக்கு போவீங்க. எல்லாத்துக்கும் மேல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் வேலை நிச்சயம். அடுத்து உடலையே பொறுத்திருக்கும், பாதிப்புகள் குறையுது, ஆரோக்கியம் மேம்படுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும், தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது, குடும்ப நலன் அக்கறை அதிகமாகுது, தான் குடும்பம் தான் பிள்ளைகள் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு அதிகமாகுது. புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது போன்ற உயர்வு ஏற்பட போகுது. முயற்சிகள் கூட வெற்றி பெறும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்ந்து, பிள்ளைகளோட நலன் அக்கறை அதிகமாகுது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. சில வந்து புதுசா வீடு கட்டி பால் கச்சக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம், அனுதினமும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம், வளமோட வாழ போறீங்க. அதாவது உங்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயங்காதவங்க நீங்க. சாதுவாக இருந்தாலும் மனசுல உறுதி மிக்கவங்க. எந்த எல்லைக்கும் போவாங்களா? தப்பான வழிக்கு கண்டிப்பா போக மாட்டாங்க. அதாவது உடல் வலிமையும் மன வலிமையும் அதை மட்டுமே பேஸ் பண்ணி கடினமா உழைச்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சுபகரமான குருவினால சுபிக்ஷம் உண்டாகுது, நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானங்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க. வேலையில் இருப்பத செக்கல் வழக்கல் எல்லாமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகுது. தொழில் இந்த தடைகள் விலகுது. அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவிகள் யோகம் உண்டாகுது. வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது. நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, உங்க வாழ்க்கை மேம்பாடு அடையுது. தொழிலை வந்து புதுப்பிக்க சில பணிகளை வந்து செய்வீங்க. புதிய வாகனம் அமையும். அலைச்சல் அதிகரிச்சாலும் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது பெருசா வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தா சரியாகிடுங்க. பொன் பொருள் சேர்ந்து சுப நிகழ்ச்சி அடுத்தது வீட்டில் நடக்க போகுது. அதே போல வாழ்க்கை துணை கிட்ட அந்யுன்யம் அதிகமாகுதுங்க. படுக்கை அறையில நிம்மதி கிடைக்கும். அரசு விவகாரங்கள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எச்சரிக்கை இருக்கிறது ரொம்ப அவசியம். திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு. சில வந்து சொந்தமா வீடு கட்டி அதுல குடியேற போறீங்க. மேலும் பொதுவாக சொன்னா அந்த குருடைய பார்வையினால இவர் கூடவே சனியும் சரி, சூரிய பகவானும் சரி, செவ்வாயும் சரி, இவருடைய சஞ்சார நிலைங்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. அடுத்த தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்துக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும், லாபம் உண்டாகும். ஃபேக்டரி, வாகன உற்பத்தி, உதிரிப்பாக உற்பத்தி, வாகன விற்பனை, ஆட்டோமொபைல்ஸ், டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர், இன்ஜினியரிங், எக்ஸ்போர்ட், ஆன்லைன் வர்த்தகம், ஆடை ஆபரணம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், வேளாண்மை சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துலயுமே அதிக லாபம் தரும். பட் தொழில் ரீதியாவே எல்லாருக்குமே நல்லா வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியர்கள், ஆண்களோ பெண்களோ, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலிக்கு வேலை செய்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நிர்வாகம் சக ஊழியர்களை அனுசரிக்கிறது அவசியங்க. அப்படிலாம் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் வருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமா சிலர் வந்துட்டு கூலி பறிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து விழக்கூடாது அப்படின்னாக்கா உஷாரா இருங்க. அவங்களுக்கு பணிஞ்சு போற மாதிரி இருங்க. ஆனா உங்களுடைய பணிகள்ல வந்துட்டு கவனம் செலுத்திக்கோங்க. அதே போல அரசு வேலை இருக்கீங்களா, மறைமுக தொல்லைகள் அதிகமாக இருக்கு. என் கூட வேலை பார்க்கலையே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு மேலதிக தேவையில்லாத விஷயங்களை போட்டு கொடுத்து உங்களுக்கு மெமோ வாங்கி கொடுக்கறது கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல அவமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உஷார் உஷார் உஷார். அடுத்து பெண்களை பொறுத்திருக்கோம், மறைவு ஸ்தானத்துல குரு கேது சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை கவனம் தேவை. கருப்பை கோளாறு, அல்சர், அஜீரண கோளாறு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஒரு பெருசா பாதிப்பு இருக்காதுங்க. அதே போல உங்க செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்குங்க. அது புதுசாக ஏதோ முயற்சி பண்ணா கூட சரிங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். எல்லாத்தோட முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட பழகுறப்போ கொஞ்சம் உஷாராங்க, விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கவனக்குறைவுக்கு இடம் கொடுக்காம, ஆசைக்கும் இடம் கொடுக்காம, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதுலயும் வந்து நேரம் தவறாம வேலையை முடிக்கிறது, கவனமா வேலை செய்யறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம். எல்லாத்துக்கும் மேல பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒன்று தான், கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி பெண்களுக்கு குடும்ப வழக்கத்தை ரொம்ப பெருசு இல்லையா, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பொன் பொருள் சேரும், சொத்து சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு, புதுசாக வீடு கட்டி குடியேறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசி முடிவெடுங்க. குறிப்பா திருமணமான பெண்களா இருந்தா கணவர்கிட்ட பேசி முடிவெடுக்கிறது நல்லது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும், வாக்குஸ்தானத்தில் குருவின் பார்வை இருக்கிறதால படிப்பில் அக்கறை உண்டாகுது. பொதுத்தேர்வு போட்டிகள் எதிர்பார்த்த மதிப்பீடு கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க, நேர நேரத்துக்கு தூங்குங்க. எல்லாத்துக்கும் மேல வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. குறிப்பா வந்துட்டு உடற்பயிற்சி செய்யுங்க. அடுத்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் விலகுது, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுது, வீடு வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. அதே போல புதுசா வந்து ஒரு சொத்து வாங்குறோம், இடம் வாங்குறோம், இல்ல ஒரு வீடு வாங்குறோம், இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்களை வாங்கினோம்னா, குறிப்பா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தா சட்ட சிக்கல்களை ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க பாத்துறாங்க, சொந்தக்காரர் பாத்துறாங்க, அப்பா பாத்துறாங்க, அம்மா பாத்துறாங்க, அதெல்லாம் வேணாம். நீங்க பாத்தீங்களா, இதுதான் எச்சரிக்கை. சரிங்களா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், கால பைரவரை அனுதினமும் வழிபாடு செய்ய பயம் போகும், நன்மைகள் உண்டாகும். அடுத்ததான் அவிட்டம் நட்சத்திரம், குருடைய பார்வையினால இனி எல்லாமே நல்லதுதாங்க. நல்லது மட்டுமே நடக்க போகுது. தெய்வ அருள் கிடைக்க போகுது. பெரிய மனுஷனோட தொடர்பு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக நீ எண்ணி இருந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் பெறுவீங்க. புதிய தொழில் தொடர் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில் கூட மீண்டும் கையில எடுக்க போறீங்க. அதாவது வரவு அதிகமாக போகுது, செல்வாக்கு உயர போகுது. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு மனமாலை ஏறுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவே அடைய போறீங்க. இதோட குருடைய அருள் பார்வையோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயும் இவங்களுடைய சஞ்சார நிலையுமே உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க போகுது. தொழில் ரீதியா தொழில் இந்த நெருக்கடிகள் விலகுது, தொழில் விரிவு செய்வீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும். வேளாண்மை, ரியல் எஸ்டேட், மெடிக்கல், கெமிக்கல், உணவகம், ரசாயனம், ஆயில் ஸ்டோர், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர், ஏற்றுமதி இறக்குமதி, ஆன்லைன் வர்த்தகம், இது போன்ற குறிப்பிட்ட தொழில்களில் பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க. பட் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாளர்கள் பொறுத்திருக்கும், தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ
கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். மேல் அதிகாரிகிட்டே ஆதரவனால எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க. கடல் கடந்த வேலைக்காக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வெளிநாட்டு யோகம் கட்டாயம் இருக்குங்க. அடுத்த பெண்களை பொறுத்த உங்களுடைய பார்வையினால சாதகமான பலன்கள் கிடைக்க போது. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் போதுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. பொன் பொருள் சேருது. நினைச்சது எல்லாமே நடக்கும். அடுத்த கல்வியை பொறுத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் குருடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால படிப்புல அக்கறை கொடுத்து பொது தேர்வு போன்ற தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பீடு கிடைக்குது. உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. ஒரு சில வந்து படிப்புக்காக கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த உடலை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீரா இருக்குங்க. பாதிப்புகள் எதுவுமே இல்ல. சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. தமிழர்களுடைய ஒற்றுமை அதிகமாகுது. பிள்ளைகள் மீது அக்கறை கொடுது. அதே போல புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற பல மடங்கு வசதிகள் பெருக்க போகுது. அதே போல உறவுக்காரங்க மத்தியில மரியாதை அதிகரிக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் அடுத்த வீட்டுல நடக்க போகுது. நிறைய சுப நிகழ்ச்சிகள் நீங்க தலைமை தாங்க போறீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆனதிரமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் குறிக்கோள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே மகர ராசிகளுக்கு குரு பகவான் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? போதும்பா அந்த மகர ராசி பாவம்பா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லது பண்ணாட்டி பரவாயில்ல, இந்த அளவுக்கு கெட்டது பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்கு மற்ற 8 பேரையும், அதாவது நவகிரகங்களை வெற்றிக்கூடிய மற்ற 8 கிரகங்களுக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து குறுக்க நிக்கிறார். இனி யாரும் மகராசியை தொட முடியாதுன்ற அளவுக்கு, புரியுதுங்களா? ஸோ இது இன்னும் சிறப்பா இருக்கணும் இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம். தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டையில் அருள்பாலிக்கும் வசிஷ்டேஸ்வரர் உலகநாயகி அம்மனையும் குரு பகவானையும் வியாழக்கிழமையில குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதோட அங்க கோயில்ல அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. அரிசி வாங்கி கொடுக்குறது, பருப்பு வாங்கி கொடுத்து, ஏதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இல்லாத ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யும். எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு, பேரு புகழோட என்னன்னைக்கும் நீடுடி வாழ இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள்.